உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இது ஒரு நல்ல ஜோதிட பதிவு தான். அதாவது இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான். ஒரு ஜாதகத்தில ராகு பகவான்ங்கிறது அதான் சுகபோகத்துக்கு அதான் சுகபோகத்தெல்லாம் நமக்கு தூண்டி குடுக்கக்கூடியவர். சரிங்களா? அவர் ரிஷப ராசியில போய் நீச்சமாயிடுவார். ஒரு ஜாதகத்தில ரிஷப ராசியில ராகு பகவான் நீச்சம் அடைஞ்சுட்டாருன்னா, அவங்களுக்கு சில சுகக்குறைவு ஏற்படும்ன்றது ஒரு கணக்கு. ஆனா அது சுக்கிரன் வலுவா இருந்துட்டு சுபகரக சேர்க்கை குரு பார்வைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். அது வேறு விஷயம். இருந்தாலும் ராகு தனிச்சு இருந்து அதை தோஷம் கொடுத்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், சனி உடைய தன்மையை தான் ராகு பகவான் பெற்றிருப்பார். அதனால் சனிக்கிழமை இல்லைன்னா பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆளுகின்ற நாட்களில் விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்று மொழி பேசும் வேறு மொழி, இப்போ நீங்கள் ஒரு தமிழ்னு வச்சுங்க, உங்களுக்கு மாற்று மொழி பேசுகிறவங்க எதிர்த்தாப்புல யார் இருப்பாங்க? நம்ம சுற்றி இருக்கிறவங்க தெலுங்கு பேசுவோம், கன்னடம், மலையாளம், அதெல்லாம் ஹிந்திக்காரங்க. இதை மாதிரி யார் நமக்கு தெரிஞ்ச மொழி இல்லாத இன்னொருத்தங்க யார் பேசுகிறாங்களோ அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு நான் சொன்ன நாட்களில் உளுந்து சம்மந்தப்பட்ட உணவு, அதாவது உளுந்து வடை கொடுக்கலாம். உளுந்து செய்த உணவு, சரிங்களா? உளுந்து வடை மற்றும் நீல நிற வஸ்திரம், நீல நிற வஸ்திரமும் தானம் கொடுத்துன்னு வரலாம். இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராகுவால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.